You have done well in all 3 rounds of interview. ஆனால் காலேஜ் முடிச்சு 2 years ஆச்சு. ஏன் எங்கேயும் ஒர்க் பண்ணல? சம் ஃபேமிலி இஷ்யூ சார். உங்களை ஃப்ரெஷராக தான் ஹையர் பண்ண முடியும். ஓகேவா உங்களுக்கு? ஓகே சார். எப்போ ஜாயின் பண்ணணும்? நெக்ஸ்ட் வீக் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஆஃபர் லெட்டர் மெயில் பண்ணிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. உன் அத்தை இன்னும் 10 நாளில் பூ வைக்க வரும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் வாங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறான்ல, ஏன் அவசரம்? இல்லைப்பா, இது ரொம்ப நல்ல கம்பெனி. ரொம்ப நாள் ட்ரை பண்ணி எனக்கு இப்போ தான் கிடைச்சது. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கணேஷ் வேலை செய்கிற இடத்துல நீ வேலை செய். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ ஒரு இடத்துல அவன் ஒரு இடத்துல, அது சரி வராது. இன்னும் கால் வரல, இனியும் வரும்னு தோணல. எனக்கும் அப்படி தான் தோணுது. அப்போ மறுபடியும் நான் கால் பண்ணி பார்க்கவா? இனிமேல் அது சரிப்பட்டு வராதுல்ல, நேரில் போனால் தான் வேலைக்கு ஆகும். சத்யா, அப்பா எங்கேயோ வெளியே போயிருக்குன்னு சொன்னாங்க. ஏதாவது சொல்லணுமா? இல்லை சத்யா, உன்னை பார்க்க தான் வந்தேன். அதான் கல்யாணம் ரெடி பண்ணிட்டாங்களே, இனி என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் அதுக்கு வரல, இந்த கல்யாணம் வேணான்னு சொல்ல தான் வந்தேன். மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ உனக்கு பிடிச்சதை பண்ணு சத்யா. என்னைக்காவது ஒரு நாள் எப்படி ஒருத்தன் உன் வாழ்க்கையில் இருந்தாங்கிற சந்தோஷமான நினைவாக மட்டும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். சத்யா, நான் அப்படியே உன் சித்தப்பா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏன் அவங்க வீட்டுக்கு? நீ வேலைக்கு போகிற கம்பெனி பக்கத்தில் தான் அவன் பையன் இருக்கானா, அவனை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன்.
நாளைக்கு பட்டாணம் ஏற்றிடுமா? ஏற்றிடுவோம். உனக்கு ஏற்ற தெரியுமாக்கும்? உனக்கே தெரியும் போது எனக்கு தெரியாதா? இல்லை. இல்லை ஃபோனை தலை விளாடணும். ஹலோ சத்யா, ஆ சத்யா தான் பேசுகிறேன். நீங்கள்? நான் கதிர். என்னோட புக் கம்மல்லாம் எப்படி உங்ககிட்ட கிடச்சிது? சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கேட்கணும். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, அப்புறம் என்ன என்கிட்ட பேசணும் கேட்கணும்னு? அந்த நோட்டு தொலைஞ்சது ஞாபகம் இருக்கா? அது கொஞ்ச நாள் முன்னாடி தான் நான் உன்னை பார்த்தேன். ஏன் எதுக்கெல்லாம் தெரில, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சது. உன்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணேன், ஆனால் 4 வருஷம் ஆயிட்டு. இதுக்கு மேலேயும் சொல்லாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான் அந்த நோட் கம்மல் எல்லாம். ஓ, என் கம்மலை நீங்கள் தான் திருடுனீங்களா? ஐயையோ, நோட்டு மட்டும் தான் நான் எடுத்தேன். கம்மல்லாம் தண்ணியில் கண்டுபிடிச்சது. 3 நாள் ஆச்சு. ஓ, இதெல்லாம் என்கிட்ட பேசணுங்கிற ஒரே காரணத்துக்காகவா? ஆமாம், அன்னைக்கே பேசியிருக்கலாமே. நான் ஏதோ வேணும்னேவா பேசாமல் இருக்கேன். உன்கிட்ட பேசணும்னு வந்தாலே கை காலெல்லாம் உதறுது, பேச்சே வர மாட்டேங்குது. நான் என்ன பேயா? ஆமாம், அழகான பேய். ஆனால் நான் உங்களை பார்த்ததே இல்லையே. பார்த்துருப்ப, ஆனால் நான் பார்க்குறது உனக்கு தெரியுமான்னு தான் தெரில. சரி, இப்போ சொல்லுங்க, ஏன் என்கிட்ட பேசணும்? அதுக்குள்ளவா? 4 வருஷம் நான் வெயிட் பண்ணல, ஒரு 4 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டியா? மாட்டேன். மாட்டியா சத்யா? சரி சொல்லுங்க, உங்க 4 நிமிஷத்துல. நீ சிங்கிளா? ரொம்ப நாளா என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க, உங்களுக்கு தெரியாதா? தெரியும், இருந்தாலும் வாயால் கேட்கணும். அதெல்லாம் கேட்க முடியாது, நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. சரி, சொல்ல வேண்டாம். அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும்? அதுவும் சரிதான். அப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். என்ன ஜோக்கா? இல்லை, உண்மைதான். எனக்கு பதில் இல்லை. சரி, சாப்பிட்டாச்சா? ஏன், சமைச்சு தர போறீங்களா? ம், உனக்கு ஓகேனா பண்ணி தரேன். அப்போ சமைக்க தெரியும். ஏன் தெரிஞ்சிருக்க கூடாதா? நான் அப்படி சொல்ல வரல. நீங்க சாப்பிட்டாச்சா? ம், ரெடி ஆகிட்டு இருக்கு. உங்க வீட்டில் நீங்க தான் சமையலோ? ஆமாம். உங்கள் வீட்டில் நீங்கள் தானா? இல்லை. நான் சொல்ல வந்தது சொல்கிறேன். ம், என்ன சொல்ல போறீங்க? சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. சரி சொல்லுங்க, ஆனால் 10 நிமிஷம்தான்.
ஹலோ. ஏன் இந்த டைமில் கால் பண்ணியிருக்கீங்க? எங்கள் அப்பா இருக்காங்க தெரியுமா? ஒன்றும் இல்லை, நீ என் நம்பரை சேவ் பண்ணிட்டியா? இது கேட்க தான் அந்த டைமில் கால் பண்ணீங்களா? ஆமாம். மணி 12 ஆகுது. இல்லையே, 11:48 தான் ஆகுது. என்ன ஜோக்கா? இல்லை, நமக்கு பிடிச்ச பொண்ணு நம்ம நம்பரை சேவ் பண்ணுறது பெரிய விஷயம் தானே. நீங்கள் எப்போவுமே இப்படி தானா? இல்லை, சரி மீட் பண்ணலாமா? இனிமேட்டு கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிற? நான் தான் சென்னை போகிறேனே. அவ்வளோதானே, பூமியை விட்டு வெளியே போகலையே. எங்கே இருந்தாலும் வருவீங்களா? வருவேனே, ஆனால் இப்போ உன்னை பார்க்கணும். இப்போவா? ஆமாம், உங்கள் வீட்டுக்கு வெளியில் தான் இருக்கேன். என்னாலலாம் முடியாது, எங்கள் அப்பா இருக்காங்க. எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் வந்தீங்க? இன்னைக்கு மட்டும் இல்லை, நான் பல நாள் உங்கள் வீட்டு முன்னாடி சுற்றிருக்கேன். ஏன் இப்படி? தெரில, அடிக்கடி பார்க்கணுன்னு தோணும். நாளைக்கு? உண்மையாவா? ஆமாம். இப்போ போய் தூங்குங்க. ஹலோ. சரிம்மா. ஹலோ. உங்கள தருவைக்கு வந்துரு. இதில் நான் ரிசல்ட்டு பார்த்துட்டு சத்யாவை பார்க்க போகிறேன். என்னால சொல்கிறா? ஆமாம் மாப்பிள்ள, அவளே என்னை பார்க்குறதுக்கு கூப்பிட்டா. அதான் அப்படியே ரிசல்ட்டு பார்த்துட்டு அப்படியே அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். கதிர் பாஸ் ஆயிட்டல, எத்தனை மார்க்கு? அப்பா நீ கவுன்சிலிங் எப்போ போவேன்னு கேட்குறாவ. நீ கவுன்சிலிங் போயிட்டு வந்த பிறகு தான் பாப்பாவுக்கு பூ வைக்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர சொல்லணும். ஹலோ கதிர், கேட்குதா? என்னாச்சியா? ஒன்றும் கேட்கல.